வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை அனைத்துமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் குரூப் 4 உடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் பணி நியமனத்திற்குண்டான ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையான தகவலை பார்க்க இருக்குங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறையின் மூலமே நடத்தக்கூடிய ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் ஸோ ஒவ்வொரு மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும், இன்னைக்கு வருமா, இன்னும் சற்று நேரத்தில் வருமா, இப்படி தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த நிலையில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6503 காலி பணியிடங்கள் ரேஷன் கடைகளில் நிலவிட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பிரித்து பார்க்குறப்ப கூடுதலான காலி பணியிடங்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிகரிக்க இந்த ஆண்டு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கூடுதலான காலி பணியிடங்கள் நிலவரத்துக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் திரு ஆ சண்முக சுந்தரத்துடைய அறிவிக்கையின் பேரில் முதலில் ரேஷன் கடையில் ஒர்க்கர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் புதிய அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ புதிய நியமனங்கள் எல்லாமே அதன் பிறகு தாங்க வெளியிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகளை நீங்கள் பெறுவதற்கு உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் மார்ச் 27, 8, 9, 29 தேதிகளில் 100% அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே டிஆர்பியுடைய இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கூடுதலான வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு சேர்க்க திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூட்டுறவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு விரைவில் உங்களுக்கு மொபைல் மூலமாக அனுப்பப்படும்ன்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.